ஷார்ட் டெம்பர்டாக நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு சுருக்கு சுருக்குன்னு கோவம் வருதா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்களுக்கு அடிக்கடி கோவம் வந்துட்டுருக்கு. அது கோவப்படுறேன், அது அனாவசியம்னு எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் கோவப்பட்டு பிரச்சனையை பெருசு பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்து அதுக்காக வருத்தப்படுறேன். அடிக்கடி இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது. நான் தான் ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாக இருக்கேன். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது. நீங்கள் அடிக்கடி கோவப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா இதுவும் ஏதாவது வியாதியோட அறிகுறியாக இருக்குமா? இதை எப்படி ட்ரீட் பண்ணிக்கலாம்? இது உள்ளுறுப்புகள் சார்ந்த பிரச்சனையா? இதுக்கு அக்குபஞ்சர் ஹெல்ப் பண்ணுமா? இந்த பதிவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு விதமான எமோஷன்ஸ் அப்படிங்கிறதோட கனெக்டடாக இருக்குங்க அந்த உறுப்பு. இப்போ இன்றைக்கி நம்ம ஷார்ட் டெம்பர்டுன்னு பேசுகிறதுனால இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகப்படுத்துறது, எங்கே கோவப்படணும் எங்கே கோவப்படக்கூடாதுங்கிற அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தெரியவே மாட்டேங்குது. எல்லா விஷயத்துக்கும் கோவப்பட்டுட்டே இருக்கிறோம், ரேஷாக டிசிஷன் எடுக்கிறோம், சுருக்கு சுருக்குன்னு கோவம் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு எந்த காரணம், எந்த உறுப்பு காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களோட பித்தப்பை, அடுத்தது கல்லீரல். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட் டெம்பர்ட் பர்சன் அப்படின்றவங்களுக்கு தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். சரியான தூக்கம் இருக்காது. அடிக்கடி நீங்கள் தூக்கம் முழிச்சிட்டே இருப்பீங்க. வாய் புளிக்கிற மாதிரியோ கசக்கிற மாதிரியோ இருக்கும். ப்ரஷ் பண்ணும்போது சில நேரங்களில் வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி, ஒமட்டல் மாதிரி இருக்கும். பசி தாங்கவே முடியாது அவங்களால, ரொம்ப அடிக்கடி பசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வயிறு நீங்கள் கொஞ்சம் பசி ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் வயிறெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். எம்டி ஸ்டமக், பேர்னிங் சென்சேஷன்ஸ் இருக்கும். ஆசிட் ரிஃப்ளெக்ஸஸ் மாதிரி சில நேரங்களில் சில உணவுகள் எடுக்கும்போது, எண்ணெய், மசாலா, புளிப்பு இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது கண்டிப்பாக டைஜஷன், அதாவது அசிடிட்டி ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எரியறது, எதுக்களிக்கிறது, நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கிறது, கண்கள் செவந்துக்கிற அளவுக்கு கோவம் வர்றது, கண்கள் சார்ந்த பிரச்சனை, எரிச்சல், தண்ணி வடியறது, ரொம்ப பேர்னிங் சென்சேஷன், இமைகள்லாம் அவ்வளோ டயர்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறது, கண்ணில் ஒளி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறது, முடி உடஞ்சி வேறாக கொட்டுறது இல்லைங்க, உடஞ்சி விழுகிற மாதிரி இருக்கிறது, சியாட்டிக்கா பெயின்னு சொல்கிறது, இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி, கால்கள் வலிக்கிற மாதிரி இருக்கிறது, ரொம்ப அசந்து போய் வீக் ஆகிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த கோவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னே அப்படி இல்லை, இப்போ திடீர்னு இந்த மாதிரி ரொம்ப கோவப்படுறாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ, அல்லது நானும் இப்படி கோவப்பட்டுட்ருக்கேன் நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு வியாதியோட அறிகுறி தான். ஸோ இந்த நிமிஷமே இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அக்குபஞ்சர் அதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். வித்தின் அ வீக் உங்ககிட்ட அந்த கோவம்ங்கிறது அப்படியே வேனிஷ் ஆகுறதுன்னு தெரியும். இப்போ ஹெல்த்தும் மேம்படுறது.